Hello traders, welcome to the channel. So இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலோட ஷேர் மார்க்கெட் லேர்னிங் பார்ட் 7 கிளாஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ பார்ட் 7 கிளாஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்ட் 6ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா நேற்று கேண்டில் வச்சு வந்து பாத்தீங்கன்னா நான் ட்ரா பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கு காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஜோனை தொட்டுட்டு தான் ஓப்பன் ஆனிச்சு. ஸோ அங்க இருந்து ஒரு பை சைடு பிடிச்சவங்க அழகா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணாங்க. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30 பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிடிச்சோம் அப்படின்னாலே போதும். ஸோ ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி மேக் பண்ணலாம். ஸோ கரெக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த ஜோன்ல இருந்து ஸோ மார்க்கெட் வந்து அப்சைடு போனது தான் மறுபடியும் அந்த மார்க்கெட் அந்த ஜோனுக்குள்ளேயே வந்தோடனையும் மறுபடியும் அந்த ஜோனை வந்து பாத்தீங்க அப்படின்னா உடச்சி கேண்டில் க்ளோஸ் வைக்கவே இல்லை. ஸோ கேண்டில் உடச்சி க்ளோஸ் பண்ணாதான் நம்ம எக்ஸிட் ஆகணும். ஸோ இந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கணும். ஸோ கேப் அப்ல ஓப்பன் ஆனாலும் சரி, ரிட்டன் இங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டச் பண்ணிட்டு போறப்ப மட்டும் அந்த மாதிரி ட்ரேட் எடுங்க. ஸோ செகண்ட் டைம் எல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து ட்ரேட் எடுங்க. ஏன் அப்படின்னா ஸோ மார்க்கெட் இந்த ஜோன்லேயே கன்சால்டேஷன் கூட ஆகும். ஸோ இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டிரா பண்ணியிருந்தது. ஸோ அழகா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா போனுச்சு. ஸோ சூப்பரா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுது. ஓகே, இன்னைக்கு நம்ம ஷேர் மார்க்கெட் லேர்னிங் பார்ட் 7 கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போறது இன்னையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் லேர்னிங் கிளாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேசிக்ல இருந்து போக போறோம். ஸோ ஷேர் மார்க்கெட் லேர்னிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ரெண்டு தான். ஷேர் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு டெக்னிக்கல் அனலைஸ், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனலைஸ். ஸோ இந்த ரெண்டு அனலைஸும் ஒரு ஸ்டாக்ல நம்ம கரெக்டா வந்து யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்டாக்கை பை பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த ஸ்டாக்கை நம்ம லாங் டேர்ம் பேஸ்ல கூட இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா பார்க்கணும். ஸோ ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. நம்ம ஸ்டார்டிங் பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அனலைஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்ல பார்க்க போற அனலைஸ். ஓகே, இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் டிரா பண்றதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஏபி கேபிட்டல், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க். ஸோ இந்த ரெண்டு ஷேரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வச்சு நான் இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் சொல்லி தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜீரோதா அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ற ஸோ ஜீரோதா அக்கௌண்டா இருந்தாலும் ட்ரேடிங் வியூவா இருந்தாலும் ஸோ அனலைஸுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான். ஸோ அதனால உங்களுக்கு இன்னைக்கு ஸ்டார்டிங்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைன். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. இந்த ட்ரெண்ட் லைனை நீங்க எப்படி டிரா பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ட்ரேடர்ஸ் இன்னிலேருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் பண்ண போறோம். ஸோ டெக்னிக்கல் அனலைஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைன். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனை நீங்க எப்படி டிரா பண்றது அப்படின்னு தான் நீங்க நான் சொல்லி தர போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ட்ரெண்ட் லைன் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் இந்த கேண்டில் நான் இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இதை வச்சு டிரா பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு ஹை, அதுக்கு அடுத்து ஒரு ஹை இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹையை வச்சுட்டு நம்ம ஒரு லைனை வந்து பாத்தீங்கன்னா டிரா பண்ணோம் அப்படின்னா ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைன். ஓகே, கரெக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வரைஞ்சாச்சு. ஓகே, கரெக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரெண்ட் லைனை வரைஞ்சாச்சு. ஓகே, இது இந்த ட்ரெண்ட் லைனை எப்படி நீங்க வரையணும் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹை இருக்கும். ஓகே, இந்த ஹையும் இந்த கேண்டில், அதுக்கு அடுத்த ஹை இந்த கேண்டில், இந்த ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை வரைய முடியும். ஸோ இந்த ரெண்டும் இல்லை அப்படின்னா நம்மளால ட்ரெண்ட் லைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரைய முடியாது. ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம வரைஞ்சாச்சு. ஸோ இந்த ரெண்டு ஏரியாவையும் வச்சு நம்ம ட்ரெண்ட் லைனை வரைஞ்சாச்சு. ஓகே, இதை வரைஞ்சதுக்கு அப்புறமா மார்க்கெட் எப்பப்பெல்லாம் இந்த ட்ரெண்ட் லைனை தொட்டிருக்கு, ஓகே முதல் டைம் தொட்டிருக்கு கீழே போயிருக்கு, ரெண்டாவது டைம் தொட்டிருக்கு கீழே போயிருக்கு, மூணாவது டைம், நாலாவது டைம், இந்த ஏரியாவை தொட்டப்பெல்லாம் மார்க்கெட் கீழே போனுச்சு அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைனுக்கு அது கரெக்டா ரியாக்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ கரெக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைனை எப்போ ஒரு கேண்டில் உடச்சி க்ளோஸ் வைக்குதோ ஸோ அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட என்ட்ரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுக்கணும். பட் இந்த கேண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதுல நம்ம என்ட்ரி எடுத்துருக்கலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த கேண்டில் கண்டிப்பா நம்மளால எடுத்திருக்கவே முடியாது என்ட்ரி. ஏன் அப்படின்னா ஸோ கரெக்டாக வந்து பிரேக் அவுட் ஆகிறப்பவே நல்ல வால்யூம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆகி நம்மளோட டார்கெட் லெவலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரேட் நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த ஏரியா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட்டாகவே வைப்போம். ஓகே, ஆனால் அந்த டார்கெட்டை ஃபர்ஸ்ட் கேண்டில்லே அது க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஏரியாலாம் நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ ட்ரேட் எடுக்கிறத பற்றிலாம் நம்ம ஃபர்தராக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போ டைம் ஃப்ரேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் டேல மாத்திருக்கேன். ஸோ டேல மாத்தினதுக்கு அப்புறம் நான் இந்த சார்ட்ல உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிராப் பண்ணி காட்டுறோம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க ட்ரெண்ட் லைனை டிராப் பண்ணும். ஓகே, ட்ரெண்ட் லைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி வரையணும் அப்படின்னா ஸோ ஒரு ஹை,
ஓகே ஹை எடுத்தாச்சு, அடுத்த ஹை இங்கே வருதா, ஸோ அந்த ஹை கரெக்டாக அந்த ஹையை மட்டும்தான் பார்க்கணும், வேற எங்கேயும் பார்க்கக்கூடாது. அதை மட்டும் வச்சுட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ராப் பண்ணணும். ஓகே ட்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைனை இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ராப் பண்ணணும். ஓகே கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைனை நம்ம ட்ராப் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹையை வச்சு நான் ட்ராப் பண்ணிட்டேன், ஸோ அதுக்கு அடுத்த ஹையை வச்சு ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணிட்டேன். ஓகே இந்த ட்ரெண்ட் லைனை எப்பப்பெல்லாம் தொடுதோ அப்பப்பெல்லாம் மார்க்கெட் ரியாக்ட் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் செகண்ட் இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம உறைஞ்சிட்டோம். ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அந்த லைன் பக்கமாக வந்திருக்கு, மார்க்கெட் டவுன் சைட் போயிருக்கு. செகண்ட் டைம் மறுபடியும் வந்திருக்கு, அந்த ஏரியாவிலேருந்து மார்க்கெட் டவுன் சைடு போயிருக்கு. தேர்ட் டைம் வந்திருக்கு, டவுன் சைடு போயிருக்கு. ஃபோர்த் டைம் வந்திருக்கு, டவுன் சைடு போயிருக்கு. ஃபிஃப்த் டைம் வந்திருக்கு, டவுன் சைடு போயிருக்கு. ஓகே இந்த கேண்டில் பயங்கர ஸ்ட்ராங்கான கேண்டில். ஏன் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று ரெண்டு கேண்டிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரெண்ட் லைனை உறைஞ்சாச்சு. இந்த ட்ரெண்ட் லைனை வந்ததுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைனை 5 முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொட்ட ஒன்று மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த ட்ரெண்ட் லைனை தாண்டி எப்போ ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்குதோ அந்த ஏரியாவில் தான் நம்ம என்ட்ரி பாயிண்ட். ஸோ அந்த என்ட்ரி பாயிண்ட் அதெல்லாம் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்ட்டு அதெல்லாம் ஃபர்தராக நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கான வீடியோவில் ஸோ நீங்கள் ட்ரெண்ட் லைன் ஒன்று வரைஞ்சிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த அளவு ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைன் இருக்கணும். ஸோ ட்ரெண்ட் லைனை நம்ம எப்படி வரைகிறோம், ஸோ ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஹையை வச்சு நம்ம ட்ராப் பண்ணுறோம். ஓகே 2 ஹையை வச்சு நம்ம ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ மார்க்கெட் எத்தனை முறை அங்கே இருந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறமா ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வச்சு நம்ம ட்ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறோம். ஓகே இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ட்டை எடுத்துட்டு ஸோ நீங்கள் ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லி தருது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிக்கிட்டே இருங்க. ஸோ இது மாதிரி வரைஞ்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். ஸோ ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணுறதுக்கு ஓகே ஃபர்ஸ்ட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் நீங்கள் ட்ராப் பண்ணியிருக்கேன்னா ஸோ செகண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் எடுக்கிறேன். ஓகே ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோன். ஓகே ஸோ அடுத்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லென்த்தாக வரைங்க. ஓகே நமக்கு தேவையான 2 விஷயம் என்ன அப்படின்னா கரெக்டாக 2 லோ. ஓகே இந்த மாதிரி ஒரு கரெக்டாக மேலே ஹையாக இருந்தால் ஹை, கரெக்டாக லோவாக இருந்ததுன்னா லோ. ஓகே இங்கே ஒரு டைம் வந்திருக்கு, இங்கே ஒரு டைம் வந்திருக்கு. ஓகே மறுபடியும் அதுக்கப்புறம் அங்கே டச் ஆகிருக்கு, டச் ஆகலை, அதெல்லாம் நம்ம எதையும் பார்க்காதீங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நல்ல லென்த்தாக வரைஞ்சிக்கோங்க. ஓகே அதே மாதிரி இந்த லைன் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கோமா, ஸோ ஓகே கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனையும் வரைஞ்சிக்கோங்க. ஓகே ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைன் ஒவ்வொரு ட்ரெண்ட் லைனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏதாவது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் எடுக்கும். ஓகே ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னாலும் அடுத்த சப்போர்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பையர்ஸ் மறுபடியும் மேலே கொண்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, இந்த கார்னர், ஸோ இதை எடுத்து தான் இங்கேருந்து தான் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போயிருக்கனால ஸோ மறுபடியும் 3வது டைம் வந்து அங்கே தொட்டுச்சு அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைனை மறுபடியும் அங்கேருந்து மார்க்கெட் அப் சைட் போகிறதுக்கு மூவ்மெண்ட் ஆகும். ஓகே ஸோ ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப் பண்ணணும். ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே ஸோ 2 ஹை தான். ஓகே 2 ஹையை மட்டும் கிடைச்சிச்சு அப்படின்னா போதும். ஓகே ஃபர்ஸ்ட்டு இங்கே ஒரு ஹை இருக்கா, ஓகே ஹை இருக்கு, அடுத்த ஹையை வச்சு ஸோ எடுத்துக்கணும். ஓகே கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்த ஹை அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணிடணும். ஓகே ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ட்ராப் பண்ணியிருக்கணும். ஸோ 1 2 ஓகே 3வது டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவை க்ளோஸ் ஆன மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேண்டில் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கேண்டில் வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த கேண்டில் வர டைம்ல கீழே வால்யூம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த வால்யூமும் வருதா அப்படின்னு பார்த்து தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன்ல பார்க்கலாம். ஓகே இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உங்களுக்கு வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைனை எப்படி ட்ராப் பண்றது அப்படின்னு தான். ஓகே இதில் வந்து ட்ரேட் பண்ணியாச்சு. ஸோ ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி காட்டியாச்சா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ SBI பேங்க்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஏதாவது ஒரு 2 ஏரியாவில் நான் ட்ராப் பண்ணி காட்டுறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைனை நீங்கள் ட்ராப் பண்ணுங்க. ஓகே எங்கே ஒரு ஏரியாவும் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே
வரைஞ்சி வச்சிருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லேயே வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்தோம். ஸோ வரைஞ்ச ஒன்றை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே என்ட்ரி எடுத்தோம். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ரீச் ஆச்சு. ஸோ ட்ரெண்ட் லைன் இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ராப் பண்ணணும். ஸோ இப்போ கரண்ட்டில் நீங்கள் எஸ்பிஐ ஸ்டாக் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹை. ஓகே, அடுத்த ஹை இதுதான். ஓகே, இந்த ரெண்டுத்தையும் வச்சு நீங்கள் இப்போ ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணலாம். ஓகே, கரெக்டாக இது டே டைம் ஃப்ரேமில் தான் இருக்குது. ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனை வச்சு ஸோ அடுத்து இந்த ட்ரெண்ட் லைன் எப்போ உடைக்குதோ ஸோ உடைக்கிற டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பை சைடு அதுக்கு மேலே என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, ஸோ எஸ்பிஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்னும் ஒரு 5 வருஷத்தில் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ எப்படி ஒரு 700 ரூபா பக்கமாக போகிறதுக்கு கூட சான்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகம். ஓகே, ட்ரெண்ட் லைனை எப்பயும் இப்படி வரங்க. ஓகே, இது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட கிளாஸில் ஃபர்ஸ்ட் செக்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஓகே, மறுபடியும் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஒரு கரெக்டாக ஒரு 2 இதுதான். ஸோ 2 லோ, ஒரு ட்ரெண்ட் லைனை நம்ம வரைகிறதுக்கான 2 லோ. ஸோ அதுக்கு அடுத்து ஃபர்தராக அது வந்து படுதா படலையா அதெல்லாம் பார்க்காதீங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணணும். ஓகேவா கைஸ்? ஸோ உங்களுக்கு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்கள். ஸோ 1 2 3வது முறை, ஸோ மறுபடியும் 4வது முறை வந்திருக்கு. ஸோ இந்த ஜோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இருந்திருக்கு. மறுபடியும் இங்கே ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. கொஞ்ச நாள் கன்சல்டேஷன் ஆகிட்டு இந்த ஏரியா மறுபடியும் அந்த ட்ரெண்ட் லைனை வச்சு ஒரு ட்ரெண்டு ஆனது தான். ஸோ இந்த மறுபடியும் அந்த ட்ரெண்ட் லைனையே பிடிச்சி சப்போர்ட் எடுத்து அப் ட்ரெண்ட் போனது தான். நல்ல மூவ்மெண்ட் இருக்கா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணணும். ஸோ இன்னைக்கு ட்ரெண்ட் லைன் எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படின்னு இந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ட்ராப் பண்ணி காத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணி நீங்கள் இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ எத்தனை சார்ட்ல முடியுதோ அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு ட்ரெண்ட் லைன் அனலைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட் லைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கிடைக்கும். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணுங்க. ஹேவ் ஏ கிரேட் டே கைஸ்.